கேன்சர் எனக்கு 3வது ஸ்டேஜுங்க. 3வது ஸ்டேஜ். இதை பற்றி நான் விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்தனா ரவாங்கன்னு பேசுகிறேன். ரவாங் வந்து ஸ்லைங் கேல் சொல்லுவாங்க. ஓகே. என்னோடய புலனம் எண் வந்து கோசம் 6 29 கோசம் 4 818. ஓகே. எதுக்கு நான் இந்த டாப்பிக்கை இப்போ திருப்பி சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கேன்சர் 3வது ஸ்டேஜு. நான் ஆப்ரேஷன் 2024 ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் பண்ணுற முன்னுக்கு என்னோடய உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோ மோசமாக சீரியஸாக இருந்தேன். டாக்டரும் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷனில் வந்து நான் பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ அதிகமான ரிஸ்க் இருந்துச்சு. அப்படியே பிழைச்சி வந்தாலும் ஐசியூக்கு போயிடுவாங்க அப்படின்னு. பட் அதையும் தாண்டி வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் அதையிலையும் நான் தாண்டி வந்தேன். ஐசியூக்கு போல் நல்லபடியாக பொழைச்சி வந்தேங்க. வந்து நான் டாக்டர் பேச்சை கேட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா நானும் மனுஷால் தானேங்க. எனக்கும் சீக்கிரம் இருந்தால் அந்த டைமு கேன்சர்னு தெரிகிறப்ப நம்மளுக்கு நாட்டு வைத்தியம் எல்லாம் தெரியும். தண்ணி குடிக்கக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணால் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் நானும் வந்து தெய்வ வாக்கு, டாக்டர் சொல்கிற தெய்வ வாக்காக கேட்டு தண்ணியை நிறையா குடித்தேன். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 2 லிட்ரு 3 லிட்ரு குடிக்கணும், 2 முட்டை சாப்பிட்ணுன்னு. இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு வாரத்தில்ங்க என்னோடய வயிறை ஜிப்பு போட்ட மாதிரி தச்சு வச்சுருந்த வயிறை அப்படியே பொழந்தாச்சு. எப்படின்னா தண்ணி சலம் வர ஆரம்பிச்சிருச்சு நிறையா. வந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, தையெல்லாம் திருப்பி கழட்டி ஆகணும் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், நம்ம நம்பி நம்மளுக்கு முடியாமல் ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த டாக்டர் சொல்கிறத கேட்டு நம்ம செஞ்சு நான் பட்ட பாடு. ஸோ கழட்டிட்டு அந்த வயிற்றை அப்படி தம்பிக்காய் பொழந்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா நான் சைஸாக இருக்கேன்ல, அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த 1.5 மாதம் நான் பெட்டில் கிடந்தேன். 1.5 மாதம் உங்களுக்கு தெரியுமா, என் வயிறை 2 வாட்டி திருப்பி ஓட்டி கொண்டு போய் தைச்சாங்க. கூடில் பாதி மூடி இருக்கும், பாதி திறக்கும். ஸோ இதே மாதிரி இருந்து நானும் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி வந்துட்டேங்க. ஆஸ்பத்திரியை விட்டு 1.5 மாதம் கழித்து வந்து நான் போய் ப்ரைவேட்டில் மருந்து காசை கட்டி நான் சொந்தமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி புண்ணெல்லாம் ஆற்றினேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, கீமோ ரேடியோ தெரப்பி நீங்கள் செய்யலை எப்படிம்மா அப்படின்னு. கீமோ மருந்து ஹார்மோன் மருந்து கொடுத்தாங்க எனக்கு. ஹார்மோன் மருந்தை நான் சாப்பிட்டு என்னால் நடக்க முடியாமல் போச்சு. சைட் எஃபெக்ட். அப்போ நான் கேட்குறப்ப என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு கால் வந்து எலும்பு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனை, நீங்கள் போய் ஓட்டோபீடிக்கை பாருங்கள் அப்படின்னு. ஓட்டோபீடிக்கை போய் பார்த்ததுக்கு, நீ ஆப்ரேஷன் பண்ண டாக்டரை போய் பாரு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி பாதி உயிர் பேய் நிற்கிறேன். ஆனால் அவங்க பந்து விளையாடுறாங்க என்னை வச்சு. எப்படி நீ அங்கே போ, அவன் மேலே இவன் பழியை போட்டு இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மருந்து தான் எனக்கு ஒத்துக்கலை, சைட் எஃபெக்ட்னு மருந்தை தூக்கி போட்டுட்டு நான் உட்காந்துட்டேன் பரவாயில்லன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் நான் என் பாதம் மறுக்க ஆரம்பிச்சிச்சு. பாதம் மறுத்தோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு ஸ்ட்ரோக் அடிக்க போகுதுன்னு. ப்ரைவேட்டில் கிளினிக்கில் போய் காசு கட்டி 1 மாதம் பார்த்தேங்க. நிறையா செஞ்சேன், ஒரு பலன் கிடைக்கல. என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியாமையே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கேன்சர் 2வது கட்டி. 2024 ஆப்ரேஷன் பண்ணேன் 7வது மாதம். 2025 கேன்சர் கட்டி 2வது கட்டி வந்துருச்சுன்ட்டாங்க 3வது மாதம். என்னையை திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு ரிஃபர் பண்ணாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு. நான் இந்த பி ப்ரோடக்ட் எடுத்து சாப்பிட்டேங்க. 5வது மாதம் சாப்பிட்டேன். 7வது மாதம் என்னோடய ரிசல்ட்டு பெப்ஸ்கேன் செஞ்சு சொல்கிறாங்க, உன்னோட கேன்சர் கட்டி இல்லை, இப்போ நல்லா இருக்குது, என்ன நீ சாப்பிட்டேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் முறைப்படி இதெல்லாம் எடுத்தேன். என்னை திருப்பி ரிஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் நான் சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நிறையா பேர் இதுக்கு தேடுறீங்க. நிறையா உயிர் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பேர் இப்போ இறக்குறாங்கன்னே? யாருக்கு தெரியாது. சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நிறையா பேர் இறக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம படித்து சொல்கிறோம். நம்ம அந்த சைட்டில் இருக்கோம், பக்கத்தில் இருக்கோம், பார்க்குறோம். தயவு செஞ்சு இந்த சப்ளிமெண்ட்டை முறைப்படி எடுங்க, நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் ரொம்ப பேர் இதை செய்யலை. ஆனால் யாருக்கெல்லாம் தேடல் இருக்குது, எனக்கு உயிர் வாழணும், என் உயிர் முக்கியம், எனக்கு காசு பண்ண முக்கியம் இல்லை, என் உயிர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு புலனம் பண்ணுங்கள். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.